அக்ஸரா நம்மளை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாம்மா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்றைக்குமா நடக்க போகுது? சில பஞ்சாங்கங்களில் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க, 1/6. பெரும்பாலான பஞ்சாங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2/6/2026 குரு பகவான் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர போகிறார். இந்த உச்சம் பெற்று அமரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதுமா. திருப்பி கடகத்தில் உச்சம் பெறணும் அப்படின்னா 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார், சரிங்களா? ஆக இப்போ உச்சம் பெற்று அமர்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லைம்மா, இதில் ஒரு பெரிய நற்பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது என்னம்மா நற்பலன்கள் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய ராசிகளுக்கு சனி கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு இல்லைங்களா. முதல்ல மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழநாட்டு சனியாக இருக்காரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காரு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியாகும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத சனியாகும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சனி பகவான் இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, குருனுடைய 9ஆம் பார்வை உச்ச பார்வை இது சனி பகவான் மேலே படுறதுனால சனி பகவான் எந்த விதத்துலையும் இந்த 6 ராசிகளை கெடுக்க முடியாது. கட்டுண்டு கிடப்பாரு சுப பார்வையினால அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரிஷபத்துக்கு லாப சனியாகவும், மிதுனத்துக்கு கர்ம சனியாகவும், கடகத்துக்கு பாக்கிய சனியாகவும் மற்ற 6 ராசிகளுக்கு அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால் அந்த நல்லதை கடகடகடகடன் செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சியினோட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, 12 ராசி அன்பர்களும் நல்லா இருக்க போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்றது தான் ஒரு பெருத்த சந்தோஷம். இந்த வார்த்தை ரொம்ப நாளாக நாங்கள் கேட்கணும்னு காத்துட்ருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிகளும் கமெண்ட்டில் சொல்லுவாங்கம்மா. பொய்யானா சும்மாவானா பொய்க்கானா ஒரு வார்த்தை நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய சிம்மராசி அன்பர்கள் கேட்பீங்க. கவலையே படாதீங்க, உண்மையாகவே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்த்துடலாமா. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? சிம்மம் ஏறக்குறைய சனிப்பயிற்சி ஆனதுலேருந்து, நீங்கள் வேறு எங்கம்மா சனிப்பயிற்சி ஆனதுலேருந்தா பல வருஷமாக, சரி பல வருஷமாக கூட வச்சுக்கலாம். சிம்மம் வந்து பாருங்கள், பொய் சொல்ல அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் தசை அப்படி பெருசாக இல்லை அப்படின் போது நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நான் பல வருஷமாக நல்லா இல்லைம்மா, 10 வருஷமாக நல்லா இல்லைம்மா, 5 வருஷமாக நல்லா இல்லைம்மா. நியாயமான விஷயம் தான். ஆனால் சனிப்பயிற்சி ஆனதுலேருந்து நிறைய இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன்டென்சிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் பாட்டும் கையில் 5 லட்ச ரூபாய் வச்சுருந்தேன். என் பொண்டாட்டி சும்மா இருந்தாலா, என்ன பண்ணா, என் தங்கச்சி வீடு கட்டுறா காசை கொடு, தங்கச்சி வீடு கட்டுறா காசை கொடு, என் தங்கச்சி தான் எனக்கு பொண்ணு மாதிரி, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட சென்டிமெண்ட்டாக பேசி 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 நான் கொடுக்க மாட்டேன்னொடனே என்கிட்ட பெருசாக சண்டை போட்டு, உங்கள் அம்மாவுக்கு பண்ணுற, உங்கள் அக்காவுக்கு பண்ணுற, உன் தங்கச்சிக்கு பண்ணுற, உன் தம்பிங்களுக்கு பண்ணுற, என் தங்கச்சிக்கு பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி பெரிய பஞ்சாயத்து பண்ணி கையிலேருந்து 5 லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்துட்டா. கொடுத்தவ திருப்பி வந்து ஏதோ ஒரு வாரம் தங்கச்சி நல்லா பேசியிருந்தா, 8ஆவது நாள் காசை கேட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 நாளில் கொடுக்குறேன்னு வாங்கினவ இப்போ ஏறக்குறைய 3 மாதம் ஆச்சு, இப்போ வரைக்கும் காசு கொடுக்கல. அதுக்கு மேலே சண்டை போடுறா, போனால் கேவலமாக பேசி அனுப்புறா. இப்போ பொண்டாட்டி திருப்பி வந்து என்கிட்ட கேட்குறா, எங்க அந்த காசு எப்போ வரும் ஜோசி கேட்கலாங்க வாங்க, அந்த காசு எப்போ வரும் ஜோசி கேட்கலாம் வாங்க. ஆக அந்த காசு எப்போ வரும் அது கேட்கறதுக்கு தான் வந்திருக்கும். ஜாதகத்தை கொண்டு வரவங்க கேட்குற கேள்வி கேள்வி இது. ரெண்டாவது, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேடம் எனக்கு வந்து பாருங்கள், இது வரைக்கும் என் குடும்பம் என் கண்ட்ரோலில் இருந்துச்சு, இப்போ பொண்டாட்டி என் பேச்சு கேட்க மாட்டேன்றா, கணவர் என் பேச்சு கேட்க மாட்டேன்றார். லேடிஸ் கணவர் என் பேச்சு கேட்க மாட்டேன்றாரு, கணவரோட வாழ்க்கையில் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு வந்துருச்சு, பிள்ளைங்க பேச்சு கேட்க மாட்டேங்குது. இதெல்லாம் எப்போ சரியாகும்? இதுக்காக வரவங்க உண்டு. 3வது, நான் ரோட்டில் போனால் 4 பேர் என்னை பார்த்து வணக்கம் பண்ணுவாங்க. வணக்கம் சார், வணக்கம் மேடம் என்னை பார்த்து சொல்கிறவங்க உண்டு. ஆனால் இப்போ நான் போகும்போது என்னை பார்த்தும் பார்க்காம போகிறாங்க. என்னமோ பெருசாக வந்து ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு என்னை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்போ மாறும்? சிம்மத்தால் இந்த மரியாதை இல்லாத தனத்தை டாலரேட் பண்ணவே முடியாது. இதுக்காக வரவங்க உண்டு. 4வது வந்து பாருங்கள், வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குங்க. என்னோட ஹையர் அஃபிஷியல்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு திறமையும் கிடையாது, படிப்பும் என்னோட கம்மி. என்ன காலத்தின் கொடுமை, அவன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹையர் போஸ்ட்டில் இருக்கான், நான் அவங்ககிட்ட வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அவனோட பிரச்சனை எனக்கு எப்போ ஓயும், எப்போ எனக்கு வேலை செய்கிற இடத்துல நிம்மதி கிடைக்கும், இப்படி கேட்பாங்க. அதுக்கும் மேலே எனக்கு ரொம்ப சிம்பிளாங்க, நான் பாட்டுன்னு வாக்கிங் போவேன் டெய்லி. அந்த மாதிரி வாக்கிங் போனேன், செங்கல் இருந்துச்சு, செங்கல் மேலே காலை வச்சு அந்த பால்னு கீழே வந்து லைட்டாக ஸ்லிப் ஆச்சு, ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இடுப்பு எலும்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இது எதனால் வந்துச்சு? இது எப்போ? இது வந்து மருத்துவம் பண்ணிகிட்டே இருக்கேன், தாங்கி தான் நடக்கிறேன், நான் நல்லா நடக்கிறது எப்போ? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 விஷயம் டிஃபால்ட்டாக சிம்மராசி அன்பர்கள் கேட்பாங்க. ஆக இந்த 5 விஷயம் மெயினாக சனி பகவானால் வந்தது. சனி பகவான் அஷ்டமத்து சனியாக வந்ததுலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சிம்மத்துக்கு வந்தது உண்டு. சரி,
இப்போ விஷயம் இந்த குரு பேச்சில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே பார்க்குது. ஆக சனி பகவான் உங்களை இந்த 5 ரீதியாக வறுத்தெடுத்துட்டு இருந்தவர் அப்படியே கட்டுண்டு கிடக்க போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பகவான் என்ன பாவத்தில் இருக்காரு? 12ஆம் பாவத்தில் வந்து அமர்றார். 12ஆம் பாவம் அப்படின்னாலே பரதேசம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. வெளிநாடு போய் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம், வெளிநாடு போய் படிச்சுட்டே வேலை செய்யக்கூடிய யோகம், பிள்ளைங்களை வந்து காசு செலவு பண்ணி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதை வியாபாரம் பண்ணி வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கான பிராப்தம். அதே மாதிரி நிறைய சிம்மராசி என்பவர்கள் வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இல்லை சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புல வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு நகை வாங்குவீங்க. ஏதோ ஒரு விதத்தில் சுபவரையம் அப்படின்றது சாலிடாக சிம்மத்துக்கு உண்டுமா, கவலையே படாதீங்க. ஆக இந்த குரு பகவான் என்ன கொடுக்க போகிறாரு? விரைய குரு நிறைய சுபவரையங்களை கொடுக்க போகிறாரு. இங்கேருந்து வெளிநாடு வந்து பார்த்திங்கன்னா, நான் பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேம்மா, தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க. கதிர்காம முருகனை பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன், தாராளமாக போய் பார்த்துட்டு வாங்க. வெளிநாடு நம்ம வந்து ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு, இன்ப சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதுக்கும் மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடக்குமா, ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு என் தலைமையில் 10 பாறாங்கல் வச்சுருந்தேன்ப்பா, 10 கீழே போட்டால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு பெருத்த ரிலீஃப் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, என்ன நான் ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன், எனக்குன்னு ஒரு டைம் கிடைக்குது. நான் வந்து பாருங்கள் லிட்ரலி ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாருமா, கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு, அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் பெட்டர்மெண்ட் இருக்கும்மா. 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. நிறைய பேர் கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை அப்படின்றது வாழ போகிறீங்க. ஏறக்குறைய கடந்த சில மாதங்களாக என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தடங்கல் தாமதம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அல்ல வேலைக்கு போகும்போதே இந்த குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அழும் பார்த்திங்களா, அந்த மாதிரி அழுதுன்னு போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பர்ஃபெக்டாக செய்கிறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி 8ஆம் பாவத்தில் குருனோட பார்வை இருக்கிறதுனால பூர்வீகத்தை சொத்து, அந்த சொத்து வந்து பக்கத்து நிலத்துக்காரன் பிடிச்சிக்கிறான். நான் வாங்கி வச்ச சொத்து பக்கத்தில் இருக்கவன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கிரவுண்டில் வாழைத்தோப்பு வச்சுட்ருக்கான். நான் போய் அவனை கேட்டால் பெருசாக சண்டைக்கு வரான். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய காலகட்டம். எனக்கு ஹிடன் சீக்ரஸி ஒன்று இருக்குது, அது வெளியே தெரிஞ்சிடுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ கவலைப்பட வேண்டாம், அது தெரிய போகிறது இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு. ஏன்னா குருனோட பார்வை 8ல் இருக்குது. பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம், கணவர் சார்ந்த உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா, ஐயோ எங்கள் கணவர் பிழைப்பாரா இல்லைன்னு தெரியலையம்மா, பயமாக இருக்குது, டாக்டர்ஸ்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் வருத்தப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க. 8ல் குருனோட பார்வை இருக்கிறதுனால கணவரோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வந்துருமா. ஆன் தி ஹோல் எங்களுக்கு எப்படிமா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசாரமாக பயிற்சியாகி போகக்கூடிய காலகட்டத்தில் சனி மேலேருந்து குருனோட பார்வையாகலும். ஆக அஷ்டமத்து சனிக்கு அப்படின்னு எப்பயுமே மரியாதை அப்படின்றது கொடுத்துக்கணுமா. ரொம்ப சிம்பிள். அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி அகஸ்தீஸ்வர ஆலயம் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சென்னை பக்கத்தில் இருக்கவங்க பொழுச்சொல்லூரில் அகஸ்தீஸ்வர ஆலயம் இருக்குது, அங்கே போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகை வழிபாடு பண்ணிவிட்டு சனி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கோச்சார பலன்கள்மா. ஆக இல்லைம்மா, நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதே இல்லை அப்படின்னாலும், இல்லைம்மா இந்த குரு பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், எங்கள் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல நிம்மதி சந்தோஷம் இல்லை, நிறைய பேர் வீட்டில் அது இல்லை இல்லைங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காசு பணம் இருந்தும் அந்த காசு விரயமாகுது, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ், அசுப விரயமாகுது, சுப விரயம் ஆக மாட்டேங்குது. அப்படி உங்களோட பிரச்சனைகளாக இருந்தாலும், பிள்ளைங்க கடுமையான மன உளைச்சலுக்கு பிள்ளைங்களால் நான் ஆளாயிருக்கேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு சேர்க்க சரியில்லை, தப்பான பர்சனாலிட்டிஸோடு பழகுறாங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் வந்து எந்த விதத்துலையும் ஒத்து வராது, குடும்பத்துக்கே ஒத்து வராது. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு காதல் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து என்ன ஆகும், அது கல்யாணத்தில் தான் போய் முடியுமா, இல்லை நாங்கள் வந்து தடுத்து நிறுத்த முடியுமா, இப்படி தெரிஞ்சுக்கணுன்னாலும், எப்போ வீடு கட்டுவோம், எப்போ வந்து பார்த்திங்கன்னா புது தொழில் ஆரம்பிப்போம், எப்போ நாங்கள் வெளிநாடு போவோம், இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்க தான் செய்து ஒவ்வொருத்தவங்களுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க முடியுமாம்மா ப்ரேயரா அப்படின்னா தாராளமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதகம் பார்த்து. அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM இந்த டயத்தில்
மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு வர்றாங்க. உச்ச குருவாக இந்த குரு பகவான் கடக ராசிக்கு வர்றாங்க. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 1 வருட காலங்கள். அப்ப அந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ குரு பகவான் அப்படின்னாவே நவகிரகங்களில் சுபகிரகம், முழு சுபகிரகம் குரு பகவான் தான். இந்த குரு பகவானால் கண்டிப்பாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்லதுதான் நடக்கும். அதே சமயத்தில் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி ஒரு கிரகத்துக்கு இருக்குது அப்படின்னா அது குரு பகவானுக்கு மட்டும்தான். அப்போ அந்த துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். இப்ப இந்த குரு பகவான் ஆகப்பட்டது குருவுடைய அருள் இல்லையேல் ஒரு அருளும் இல்லை. ஒரு குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமாக, மன நிறைவாக, திருப்தியாக சம்பாரிச்சு நல்லா வாழ முடியும். அதே சமயத்துல அந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பெரும் பணத்தை, பல கோடிகளை சம்பாரிச்சு பெரிய பணக்காரராகக்கூடிய வாய்ப்பும் இந்த குருவால தான் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல வீடு வாங்கி நல்லா சம்பாரிச்சு கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்து காசு பணமும் நல்லா புழங்கி அவங்க சந்தோஷமா திருப்தியா வாழ்றாங்க அப்படின்னா இந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான். அது போக துக்கத்தை இல்லை, குழப்பத்திலிருந்து ஒருத்தர் ஒரு நல்ல நிலைக்கு வரணும். அந்த குழப்பத்தில் இருக்கிற ஒருத்தரை ஒரு நல்ல பொசிஷனில் கூட்டிட்டு வர்றதும், ராங் ரூட்டில் போகக்கூடிய ஒருத்தரை ஒரு ரைட்டான பாதையில் கூட்டிட்டு வர்றதும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் தான். அப்போ அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது ஒருத்தருக்கு நல்ல எதிர்காலத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதுபோக ஒருத்தருக்கு நல்ல வேலை, அதுபோக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கோயிலே வச்சுக்கோங்களேன் தர்மகர்த்தாவாக இருக்கிறாரு, இல்லை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லாயராக இருக்கிறாரு, ஒருத்தர் ஜட்ஜாக இருக்கிறாரு, இல்லைன்னா ஒருத்தர் சிஎம்மாக இருக்கிறாரு, பிஎம்மாக இருக்கிறாரு, ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, ஒரு எம்பியாக இருக்கிறாங்க, ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாத்துக்குமே அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பொசிஷனுக்கு வர முடியும். அப்போ வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒரு நிலையான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு திருப்தியான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா இந்த குருவுடைய அருள் தான். இப்போ அந்த குருவுடைய அருள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கலாம். அப்போ சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போக ஸ்தானம். அப்போ இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி. அப்போ இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஐயோ சனி நமக்கு 8ஆம் இடத்துல வந்துட்டாரு, இனிமேல் நம்ம என்ன கஷ்டம் வரப்போகுதோ, நம்ம என்ன கஷ்டத்துக்கு ஆளாக போகிறோமோ அப்படிங்கிற பயத்தில், குழப்பத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய தொழிலோ, இல்லை செஞ்சுட்டு இருக்கிற வேலையோ, இல்லை கணவன் மனைவியோ, இல்லை குடும்பத்தில் குழந்தைகளுக்கும் அப்பாவுக்குமோ ஏதோ ஒரு பிரச்சனை, வேதனை, மன நிம்மதி இல்லாமல் இப்போ போயிட்டுருக்குது.
அப்போ இதெல்லாம் அஷ்டம சனியினால தான் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியுது. இதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இருக்குது. அந்த எதிர்பார்ப்புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரமாக தான் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் ஆப்பட்டது தனது 9ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை, குருவுடைய வீட்டை குருவே பார்க்கிறார். சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டை. அந்த 8ஆம் வீட்டில் யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவான் உங்களுக்கு யாரு? அஷ்டமத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்ப அந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய புத்தியை கெடுத்தாரு. அதுபோக சனி பகவான் இல்லையா, உங்க தொழிலை கெடுப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய தொழிலில் ஒரு 100 பேர்த்துக்கு வேலை கொடுத்து வேலை வாங்கிட்டு இருந்தாலும் வேலையாட்கள் திருப்தியாக அமைய மாட்டாங்க. ஒரு உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் சம்மந்தப்பட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அது திருப்தியாக இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிஸ்னஸ் நீங்கள் பண்ணினாலும், எப்பேற்பட்ட வேலையில் நீங்கள் இருந்தாலும், ஒரு சிறந்த பொசிஷன்லேயே இருந்தாலும், ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் அந்த சனி பகவானை குரு பகவான் பார்த்ததுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. அப்போ எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையிலிருந்தும் தப்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் 10 ரூபா சம்பாரித்து ஒரு பொண்ணும் பொருளும் தேடி ஒரு கடனை கட்டி ஒரு தொழிலை விருத்தி பண்ணி ஒரு தொழிலை டெவலப் பண்ணி அந்த தொழிலில் நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. பார்க்குறவங்க உங்களுக்கு எது அஷ்டம சனின்னு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொன்னாங்க. இல்லை சார், நான் நல்லா இருக்கிறேன், எங்களுக்கு பார்த்தா அப்படித்தான் தெரியுது, ஆனால் அஷ்டம சனியில் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாங்களே. அஷ்டம சனியில் கஷ்டப்படுறது தான். ஆனால் குரு பகவான் அந்த சனி பகவானையை பார்த்ததுனால எனக்கு கஷ்டம் எதுவுமே இல்லை, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல பொசிஷனில் வந்துட்டுருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு நீங்களே உங்களுடைய வாயால் சந்தோஷமாக சொல்லக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அப்போ நீங்கள் 10 பேர்த்துக்கு லீடராக இருந்திருப்பீங்க, 10 பேர்த்துக்கு தலைவராக இருந்திருப்பீங்க. சிம்ம ராசி அப்படின்னாவே எதற்கும் அஞ்சாதவர், கெத்தாக தான் போயிருப்பீங்க, கெத்தாக பேசியிருப்பீங்க. அதெல்லாமே கடந்த காலத்தில் எதுவுமே செல்லலை. இந்த பீரியடில் அந்த கெத்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. நீங்கள் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அதிகாரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க. இந்த பீரியடில் இப்போ அரசியல் ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டங்கள், இப்போ எலெக்ஷன் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த பீரியடில் நீங்கள் எந்த பொசிஷனில் நின்னாலும், யாருக்கு ஆதரவு கொடுத்தாலும் அது நல்லா ஜெயிக்கும். அதே சமயத்தில் நீங்களே ஒரு போஸ்டிங்கில் நின்னாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லபடியாக வரும். உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ஜனத்தொகை கண்டிப்பாக அதிகமாகும், குறையாது. தைரியமாக இருங்க. அப்போ நமக்கு அஷ்டம சனி இருக்குதே, ஏதாவது ரூபத்தில் பாதிக்கப்பட்டுருவோம் அப்படிங்கிறது தைரியமாக நினைக்க வேண்டாம், தைரியமாக இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ 4ஆம் இடம் என்பது சொத்து சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய தாயுடைய உறவு சம்பந்தப்பட்டது. இப்போ தாய்க்கு ஏதாவது உடல் பிணிப்பீடைகள் இருந்தாலும் அது கிளியர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவை நீங்கள் வைத்தியம் பார்க்குற கூட்டிகிட்டு போய் வைத்தியம் பார்த்தாலும் கண்டிப்பாக அந்த வைத்தியம் பலிக்கும். இதனால் அம்மா நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க. அதுபோக இந்த 7.5 சனி, இந்த அஷ்டம சனியிலேயே நீங்கள் சொத்து வாங்குவீங்க. உங்களை அடுத்தவங்க பார்த்து என்னடா அஷ்டம சனி நடக்குது, இந்த சமயத்தில் உங்களுக்கு சொத்தாக சேர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு அவங்க மூக்கு மேலே விரல் வச்சுட்டு போகக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ நீங்கள் பூமி வாங்குவீங்க,
கிரயம் பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் விட்டு இடம் மாறி போவீங்க. இப்போ வந்து கணவன் மனைவியும் இப்போது மனைவி இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்க, கணவி வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். வெளிநாட்டில் இருந்து இத்தனை நாள் வேலை செஞ்சுட்டோம், நம்ம இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கும் போது சில தடைகள் வந்திருக்கலாம். இப்போ நினைங்க, இப்போ நினச்சா நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க. அப்போ இது மாதிரியான ஒரு டைம் உங்களுக்கு வந்தாச்சு. அது போக இந்த 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரிகள், சத்ருக்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட அந்த சகவாசத்தை கட் பண்ணிக்குவோங்க. துரோகிகள் யார் அப்படிங்கிறது இந்த பீரியடில் உங்களுக்கு தெரியும். அப்போது அவங்க கூட நீங்கள் சேராதீங்க, பழகாதீங்க, அவங்கள தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியடில் கடனை கட்டிடுவீங்க. இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இந்த குதிங்கால் பிரச்சனை, முட்டிங்கால் பிரச்சனை, இந்த இடுப்பு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஹாஸ்பிட்டல் போனாலும் வைத்தியம் பார்த்தாலும் அது கிளியர் ஆகும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதுபோக 8ஆம் இடம், இந்த 8ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண பயம். ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்துல அவமானப்படுறது, பெண்ணால் பங்கப்படுறது, தொழில் லாஸு, வேலை போச்சு, கடன் ஆயிடுச்சு, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஊர் விட்டு வேற ஊருக்கு போகிறது, பங்கப்படுறது, இது எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல அந்த சனி இருக்கிறதுனால வரக்கூடிய காலகட்டங்கள். அதே 8ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களை தொடராது. நீங்கள் கடன் பட்டாலும் கடனை அடைச்சிருவீங்க. பெண்ணால் பங்கம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரூட்டில் போவீங்க, ஒரு நல்ல பேர் வரும், ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் போகக்கூடிய ரூட்டு நல்ல ரூட்டில் போகணும், நல்லவங்களோட பழகணும், இப்படிங்கிற எண்ணங்கள் தானாக உங்களுக்கு வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்கலாம். இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு விருந்து உங்களுக்கு. இப்போ விருந்துக்கு போய் விருந்து சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குதோ அது மாதிரி தான் இந்த டயத்தில் அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுக்கும். அப்போ அந்த குருவுடைய பார்வை வந்து ஒரு புண்ணரிச்சு அதில் மயிலிறகுல மருந்து தடவை எப்படி இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு லேசாக அப்படியே மென்மேலும் வளர்ந்து வந்து கண்டிப்பாக உங்களை எதிர்த்தவர்களுக்கு முன்னாண்ட, உங்களுக்கு ஏளனமாக பேசியவர்களுக்கு முன்னாண்ட நீங்கள் கௌரவமாக கம்பீரமாக வாழ்ந்து காட்டுவீர்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அனுப்பிச்சி வைங்க. அதுபோக உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு அதை மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு இஷ்டம் இருந்தால் நீங்கள் கீழே பார்க்கக்கூடிய நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி, வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஒரு வருடம் சுமாராக ஆறுது. அதாவது 13 மாதங்கள் ஆகும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தாருன்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் வேறு என்ன செய்யலாம், வேறு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன்னா குழந்தை பிராப்திக்கு குருவினுடைய பார்வை மிகவும் அவசியம். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தின் அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களையும் எடுத்து தான் புத்திர ஸ்தானம், புத்திர ஸ்தானாதிபதி, புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்து தான் பார்க்கணும். அதாவது குழந்தைகள் இல்லாமல் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த 3 விஷயங்களையும் எடுத்து பார்த்து அவளுடைய தசா கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். சரி, புத்திரக்காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேரணும் அப்படின்னா, சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பணத்தை அதீதமாக செலவு பண்ணுவோம். அதனால தான் பார்த்தேன்னா ஒருத்தர் பணத்தை நிறைய சேர்ப்பார், அவருடைய அடுத்த ஜென்ரேஷனில் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவார். ஏன்னா அவருக்கு குரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இவருக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எல்லா விதமான உலக இயல் வாழ்க்கைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் அவர் சந்தோஷமாக ஏற்று பண்ணுவார். அதாவது சுக்கிரன் அதிகமாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும். சரி, குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொல்லணும்னால குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது தங்கம், தங்க ஆபரணங்கள். அதாவது எப்படி சொல்லணும்னா, தங்கத்தை ஆபரணங்களாக பண்ணி ரொம்ப நகாசு வேலைகள்லாம் பார்த்தா அதில் சுக்கிரன் இருக்கும். ஆனால் அது பொதுவான தங்கம் அப்படின்னு அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு வச்சேன்னா அந்த தங்கத்தினுடைய வெயிட்டு, தங்கத்தினுடைய இதுவை பார்த்தாலேனா குருவினுடைய ஆற்றல் இருக்கும். அதனால தான் தங்கத்திற்கு குருவினுடைய இது உலோகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது தவிர தாவரத்தில் பார்த்தாலேனா முல்லைப்பூ, முல்லை செடி, அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். அது தவிர பார்த்தாலேனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குரு எல்லாவற்றிற்கும், அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே அவர் தான் குரு. அதனால் இந்த குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்தாலும் குருவுக்கே எல்லா விஷயங்களிலும் அதிகாரம் உண்டு. அதனால் எந்த ஒரு தீய கிரகத்தை பார்த்தாலும் அவரும் கட்டுப்பாட்டில் வருவார். அதாவது தீய கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், அதை தவிர ராகு, கேது, சனி வாழெல்லாம் சொல்கிறோம். இந்த கிரகங்களை பார்த்தாரேயானால் அந்த கிரகங்கள் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த துர்கிரகங்கள் குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும். அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுப செலவுகள்,
கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு வந்து அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் இன்னொரு பெரிய விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு பகவானுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். 7ஆம் இடம்ன்றது 180 டிகிரியில் எல்லா கிரகங்களும் தன்னுடைய 180வது டிகிரியை பார்க்கக்கூடியது 7ஆம் இடம். அதில் வந்து எந்த ஒரு விஷயம் இல்லை. இப்போ விசேஷ பார்வைகள்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய், சனி மற்றும் குரு, இந்த 3 கிரகங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தோம்னா ராகு கேத்துக்கு 3-11 இருக்குது, 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் பார்க்கக்கூடியது இருக்குது அப்படின்னு சில கிரந்தங்கள் சொல்கிறது. இப்போது குருவினுடைய பார்வை 5-9, அதாவது அதிகமாக, அதாவது விசேஷ பார்வைகளாக இருக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிகத்திலையும், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்திலையும் விழுறது. இதை தவிர மகரத்தையும் அவர் பார்க்குறார். ஏன்னா 7ஆம் இடமான கடகத்திற்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். இந்த மகரத்திலையும் அவர் அவரை பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? குரு பார்க்க கோடி நன்மை. அந்த இடம் எல்லாமே வளம் பெறும், சுபம் பெறும். அதை தவிர பார்த்தேனால் குரு பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் ஏற்படும். அதாவது குரு பலம் வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பலம் வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, குருவினுடைய பார்வை 2, 4, 7, 8, 12 இந்த மாதிரியான விஷயங்களில் வந்ததே. ஆனால் குருவினுடைய பார்வை பட்டாலே, அதாவது அது வந்து நிச்சயமாக அவர்களுக்கு வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தேனால் 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும், அது தவிர 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் இந்த குரு எந்த இடத்தில் இருந்தாலும் சுபத்தை செய்வார். எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த துர்கிரகங்களோடு இருந்தாலும் அவரையும் சுபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த குரு சிம்மத்தை பார்த்து, அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா சிம்மத்தை பார்த்து, சிம்மாதிபதியும் பார்த்து, அந்த மாதிரியான பொசிஷன்லாம் வந்ததுன்னா குரு பகவானை பொறுத்தவரையிலும் அரசாங்கம், அரசு தொழிலில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் குரு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய காயத்ரி. குருவினுடைய காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும், இல்லை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்யம் ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்ற இந்த குருவினுடைய எளிய இந்த காயத்ரி மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த விதமான பிரச்சனைகளும், குருவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். அதை தவிர பார்த்தோம்னா இன்னும் எளிய பரிகாரம்னு சொன்னால், அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு போய் நெய் வழக்கு போட்டு வாங்கும், நெய் தானம் கொடுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு வேஷ்டி தானம் கொடுங்க. அதை தவிர வந்து பட்டு தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்க. குரு பகவானுக்கு உண்டானது தேங்காய்ன்னு சொல்லுவாள். அதனால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர நெய் போட்டு சக்கரை பொங்கல் பண்ணி இது வந்து பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விசேஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். உங்களுடைய தேதி, பிறந்த தேதி, நேரம், பிறந்த மாதம், வருஷம், அது தவிர உங்களுடைய நீங்கள் பிறந்த இடம், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் நீங்கள் அனுப்பி வைங்க. இதை அனுப்பி வச்சோடனே உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து
உங்களுக்குன்னு வந்து டைம் ஒதுக்கி நான் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை இது பண்ணி உங்களுடைய தசாபுக்திகள் இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் எப்படி இருக்குன்றதை வலுவாக இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக தீரும்ன்றதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. 50 வயசில் இருப்பா, அவளுக்கு வந்து ரிஷபராசியாக மிதுன ராசியானே தெரியாது. மிருகசீர நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, 2வது பாதம் 3வது பாதம் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பா. அதே மாதிரி விசாகம் சொல்லிட்டு இருப்பா. துலாமாக இருக்குமா இல்லைன்னா இது ரிச்சிகமாக இருக்குமான்னு தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தர முடியும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த குரு பெயர்ச்சி பார்த்தாலேயானால் சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல வருது. அதாவது 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வரார். கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். உங்களுக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அவர். 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அது தவிர பார்த்தாலும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் ஏற்றக்கூடியது. அவர் வந்து 12ஆம் இடத்துல மறைகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல நித்திரையை கொடுப்பார். இருக்கும் இடத்தை விட்டு கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். சுப செலவுகளை கொடுப்பார். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்களில் வந்து சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். சுபர்கள் பார்வையும் இல்லை. குரு பகவானும் 12ஆம் இடத்துல மறைகிறார். அதனால் உடல்நிலை 8ஆம் இடத்துல வேறு சனி, அஷ்டமத்து சனி வேறு போயின்னு இருக்குது. அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மொத்தமாக பார்த்தாலேயானால் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. சரி, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும். அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். இருந்தாலும் போட்டித் தேர்வு அப்படின்லாம் வந்ததுன்னா அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்பொழுது யாருக்குடைய போட்டி போட்டாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாகை வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. எப்போவுமே துர்கிரகங்கள் தான் வந்து 6ஆம் இடம் 3ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா அதுதான் வந்து நல்லது. எந்த ஒரு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் வந்து 6ஆம் இடத்துல துர்கிரகங்களுக்கு தான் வருமே தவிர சுபர்கள் பார்வையினால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் ஒரு ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் போகுமே தவிர அந்த அளவுக்கு விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்காது. அதனால் போட்டிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்த்தேன்னா திடீர் பணவரவு வரும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். மறைந்திருந்து இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா 8ஆம் இடத்தை எடுத்து சொல்லும்பொழுது மறைந்த விஷயங்களிலிருந்து பொருள் வரும். மறைந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹார்ஸ் இது பார்த்தோம்னா ரேஸு, அது தவிர இது ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக பணம் வருவதற்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். வரக்கூடிய பணமும் நல்ல வகையில் சுப செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்து குரு அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய தூக்கத்தை நல்ல தூக்கத்தை கொடுக்கும். உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கும். அது தவிர உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெற்றி வாய்ப்புகளை சற்று பின்னடைவுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். போட்டிகளில் என்டர் ஆகாமல் இருக்கிறது அது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அது தவிர 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானை பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும்.
இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனைன்றதை விட பழைய வீட்டை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா அது நல்ல விலை போகக்கூடிய வாய்ப்பு. அதுவும் சுபமாக நல்ல ஒரு இடத்துக்கு போய் அது வழியாக நல்ல ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் சனி வீட்டை சனி இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறார். அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே கேத்துவும் 12ஆம் இடத்துல குரு பகவான் மறையிறதும் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். குழந்தைகள் மூலியமாக அதீத செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அதுவும் 6-8 தொடர்பு வர்றதுனால வேலையின் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு. அதுவும் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, கோல்டு சம்மந்தப்பட்ட, பேங்கிங் சம்மந்தப்பட்ட, அது தவிர இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் போய் தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு வாங்க. பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தியை சேவிச்சுட்டு அங்கே ஒரு மஞ்சள் துணி ஒன்று தானம் பண்ணிட்டு வாங்க. அதை தவிர நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க. குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பூஜைகளை பண்ணுங்க. தினமும் 3 முறையாவது நீங்கள் குருவுக்கு உண்டான அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்கும். அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.